மாநிலத்துடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர் மலையாளத்தில் பிறந்தாலும் இந்தியில தான் பேசினார். மலையாளத்தில் பேசியிருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நன்னாயிட்டு மனசிலாக இருக்கும். நீங்கள் எங்கனையான நீங்கள் இனிமேல் வரும்போது மலையாளத்தில் தன்னே சம்சாரிக்கணும். கேட்டோ சேட்டா அங்கே போல நம்முடைய தேர்தல் அதிகாரி நமது மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் ரொம்ப ராசியான ஆள்னா புரிஞ்சுதான் மனசு ராசி. எப்படின்னா அண்ணன் நமது அமைச்சர் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா தேர்தலில் இன்சார்ஜ், அப்போ இன்சார்ஜ் வரும்போது அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் கிஷன் ரெட்டிகள் இன்சார்ஜ் வந்தார். அப்போ சொல்லும்போது நான் சொன்னாங்க அப்போ வந்து 20 சீட்டு வாங்கினோம். 20 சீட்டு வாங்கினா கூட 4 சீட் நம்ம ஜெயிச்சோம். அன்னைக்கு 4 சீட்டு ஜெயிக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய தேர்தல் 40 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம். இனி வரக்கூடிய தேர்தலில் 40 சீட்டுக்கு மேலே நிச்சயமா நமதுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நமது பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், கோவை முருகானந்தம், கரு நாகராஜன், நமது அன்புக்குரிய தம்பி வினோஜ், அவரும் மிகப்பெரிய நமது குமரி மண்ணிலிருந்து ஒரு மகாத்மா காந்தி நமது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் நல்லா கைத்தட்டலாம் அவருக்கு. நம்முடைய அண்ணன் மகாத்மா காந்தி அவர், நமது மற்றுமுள்ள பொறுப்பாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து பொறுப்பாளர்கள், மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது நமது அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயன் ஐயா அவர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் பெயரை சொல்ல வேண்டும், யாரும் பொறுத்தருள வேண்டும். டெல்லியிலிருந்து வந்திருக்கிற நமது அன்புக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி பிஜேபி ஆசீர்வாதம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், கிளை கழகத்துடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனங்கறிந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பினை, மிகப்பெரிய கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பினை தந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நான் பொறுப்பாக நான் இதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நினைத்தாலும் கூட எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்காலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி. என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம். நான் அவர் புயலாக இருந்தால் நம்ம தெண்டலாக தான் இருக்க முடியும். நமது அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல அவர் புயல் என்று சொன்னால் நான் பொதியமலை தென்றல். அதுக்காக என்ன வேற யாரும் தென்றல் கூட வேண்டாம். அண்ணன் பொன்னார் அவர்களை பொறுத்த மட்டிலும், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த மட்டிலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்பால், நான் திமுகவில் அமைச்சராக இருந்த நேரத்தில் தினசரி வீட்டுக்கு வருவாங்க பொன்னார் அவர்கள். அவர்களுடைய தாய் மாமா, என்னுடைய அப்பாலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த வகையில் அவர்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் கூட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுபோல் சக்கரவர்த்தி அண்ணன் அனுப்பி கூட்டு வந்து டெல்லியில் போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய முன்னிலையில் 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு அதிமுகவில் நான் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட இங்கே வந்த பிறகு எனக்கு மிக பொறுப்பு தரவில்லையே என்ற கோபம் ஐயா கேசவநாயகம் பேரில் கூட எனக்கு கொஞ்சம் கோபங்கள்லாம் வருத்தங்கள்லாம் உண்டு. இப்பெல்லாம் கிடையாது, யார் அதுக்காக வேண்டி எதுவும் பண்ணிடுறாங்க பேசிடுறாங்க. ஆனாலும் கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பேன். ஆனாலும் சங்கத்தில் 7 நாள் பயிற்சி போயிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு முதல் கேம்ப் 15 நாள் கேம்ப் போயிருந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய நிலைமைகளை எல்லாமே ஒரு மாற்றங்களும் வந்துட்டு. அதனால தான் இன்னைக்கும் 1925ஆம் ஆண்டு உருவாக்கின நமது சங்கம் டாக்டர் ஹெட்கேவார் அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.